Hi students, in the video exercise 2.1 இருக்கிற 5th sum பார்க்கலாம். Prove that square of any integer leaves the remainder 0 or 1 when divided by 4. So இதே போல் கிட்டத்தட்ட இந்த மாதிரி சம் வந்து நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஆட் நம்பரை எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வரும் அப்படின்னு பார்த்தோம், ரைட்டா? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர், நீங்கள் எந்த இன்டீஜர் வேணாலும் எடுத்துக்கலாம், எடுத்து லீவ்ஸ் த ரிமைண்டர் ஐதர் 0 ஆர் 4 when divisible by 4. அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 ரிமைண்டராக வரும், இல்லைன்னா 1 வரும். இதை தவிர வேறு எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எந்த மிகை முழு, இங்கே வந்து தமிழ் மீடியத்துக்கு மிகை முழுன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர். இங்கே வந்து எனி இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு மைனஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அது ப்ளஸ் நம்பராக மாறிடும், ஓகேவா? அதனால் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. பட் இங்கே வந்து எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும்போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது எனி இன்டீஜர், ஓகேவா, எந்த மிகை முழு அப்படின்னா எது வரும்? 0, 1, 2, 3 எக்ஸட்ரா, சரியா? தென் இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். இப்போ நீங்கள் இது 1 எடுத்து ஸ்கொயர் பண்ணுறீங்க, ஆனால் 1 வந்து 4ஐ விட கம்மிங்கிறதுனால அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. 0,1 நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஈக்குவல் டு 4ஆக இருக்கணும், இல்லைன்னா 4ஐ விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். இப்போ 2 எடுத்துக்கலாம். 2ங்கிற எனி இன்டீஜர் எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு அதை வர்க்கப்படுத்துகிறோம், அதாவது ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு 4ன்னு வரும். இப்போ நீங்கள் இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 1s are 4, பேலன்ஸ் நம்மளுக்கு 0 வந்துடுது, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுத்துக்கலாம், ஓகே? ஏன்னா ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டோம் மொதல், அடுத்தது ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்கலாம். இந்த ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு 9 கிடைக்குது. இப்போ 9ஐ நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 2s are 8, பேலன்ஸ் 1. இப்போ இதுக்கு அடுத்து வந்து 4 எடுத்துக்கிறீங்க, 4 ஸ்கொயர்ட்னா 16 வரும், ஓகேவா? 16னா 4ஆல் டிவைட் பண்ணால் 4 4s are 16, பேலன்ஸ் 0. இந்த மாதிரி ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 1 0 1 உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற நம்பர் ஒரு ஈவன் நம்பராக எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, லெட் எக்ஸ் பி த இன்டீஜர். எக்ஸ் என்பது ஒரு முழுக்களை சேர்ந்த என்ன ஆகும்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? இப்போ கேஸ் 1 2 கேஸ் ப்ரூஃப் பண்ணோம். ஏன்னா 2 எடுத்தால் என்ன ரிமைண்டர் வரும், அடுத்தது 3 எடுத்தால் என்ன, அப்போ ஒரு ஈவன் நம்பர் எடுத்தால் என்ன ரிமைண்டர் வரும், ஒரு ஆட் நம்பர் எடுத்தால் என்ன ரிமைண்டர் வரும்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் தனித்தனியாக, ஓகேவா? ஸோ கேஸ் 1ல் இந்த எக்ஸை வந்து நான் ஈவன் நம்பர்னு வச்சுக்கிறேன். ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2n பார்த்துருக்கோம்ல ஏற்கனவே. ஈவன் நம்பர் 2n, ஆட் நம்பராக இருந்தால் 2n + 1 எடுத்துப்போம். ஸோ இப்போ x = 2n எடுத்துக்கிறோம், ஓகேவா? எனி இன்டீஜருங்கிறது எக்ஸு, அது ஈவன் நம்பராக எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அப்போ x² = 2n the whole square, ரெண்டு சைடு தான் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ x² = 4n² வரும், ஓகே? இப்போ இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா 4n², 4ஓட ஒரு மல்டிபிள் 9ஆக கூட இருக்கட்டுமே, அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், ஓகேவா? 4 9s are 36ன்னு வரும். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ், பேலன்ஸ் உங்களுக்கு 0 வந்துடும், ஓகேவா? அப்போ 4 இது வந்து மல்டிபிள் ஆஃப் 4 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னா 0 கிடைக்கும், ஓகேவா? Therefore x is divisible by 4 and leaves the remainder 0. ஓகேவா? இப்போ ஒரு நம்பரை எடுத்து, ஒரு ஈவன் நம்பரை எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரும்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ அதே போல் ஒரு நம்பரை எடுத்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு 1 ரிமைண்டர் வருதுன்னு ப்ரூஃப் பண்ணோம். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து ஒரு ஆட் நம்பராக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அதுதான் கேஸ் 2. ஸோ இப்போ கேஸ் 2 பார்த்தீங்கன்னா x = ஆட் நம்பர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆட் நம்பருங்கிறது என்னது? 2n + 1, 2nோட அடுத்த நம்பர் 2n + 1 வரும், ஓகேவா? இப்போது x = 2n + 1 எடுத்துருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் பண்ணணும், ஓகேவா? அப்போ x² = 2n + 1 the whole squareன்னு வரும்.
இது வந்து a + b the whole square ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ அப்போ வந்து a² + b² + 2ab அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இல்லை ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 2n இருக்குது. ஓகேவா? அப்போ a² 2n the whole squareன்னு வரும். அப்போ a² = 2² வந்து 4 and n² வந்து n². ஓகேவா? bங்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்குது. அப்போ b² = 1² that is equal to 1. சரியா? then 2ab 2 into a into b. ஸோ 2 into a-ஓட இடத்துல 2n இருக்குது அண்ட் b-ஓட இடத்துல 1 இருக்குது. ஸோ 2 into 2n 4n வந்துடும். அப்போது இதை எப்படி எழுதலாம்? a² + b² + 2ab அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்புறம் இந்த 4n² அப்புறம் 4n + 1 இந்த மாதிரி சம் நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் 4 காமனாக இருக்கா? ஸோ 4 காமனாக எடுத்துட்டோன்னா n² + nன்னு வந்துடும் ப்ளஸ் 1ன்னு வரும். இப்போ வந்து இதை வந்து நம்ம a = bq + r அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போனா என்ன அர்த்தம்? 4ங்கிறது தான் டிவைசர். இது வந்து கோஷன்ட் என்னவே வேணாலும் இருந்துட்டு போகுது. ப்ளஸ் ரிமைண்டர் வந்து என்ன வந்திருக்கு பாருங்கள், 1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இங்கே என்ன கன்க்ளூஷன் வந்திருக்கும்? இஃப் x is divided by 4 then we get the remainder 1 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு இங்கே வந்திருக்கோமா? ஓகே, hence x is divisible by 4 and leaves the remainder 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் கேட்கும் போது ஃபஸ்ட்டு எடுக்கிற நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 2n எடுத்துக்கோங்க. செகண்ட் எடுக்கிற நம்பர் ஆட் நம்பராக இருந்தால் 2n + 1 எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மாற்றி ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் அடுத்து ஈவன் நம்பர் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரூஃப் பண்ணுற ப்ரொசீஜர் இது தான். ஓகேவா? தட்ஸ் ஆல்.